ட்ரக்கர்ஸ் கிளப் லைஃப் டைம் மெம்பர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய யூடியூப் சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. கிட்டத்தட்ட நான் வந்து யூரோப் ஜேர்னிக்காக லீவ் போட்டு 5 மாதம் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வந்து வீட்டு வேலை, அம்மாவுக்காக ஒரு தனி போர்ஷன் வீடு கட்டணும். அந்த வீட்டு வேலைக்காக ஒரு 3 மாதம் ஆல்ரெடி லீவ் போட்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்காக இன்டர்வியூ, ப்ரீ இன்டர்வியூ, வண்டி டெஸ்ட்டு, ட்ரெய்லரில் டெஸ்ட் எடுக்கிறது, இதுக்காக கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு 1.5-2 மாதம் ஆச்சு. பெங்களூர் பக்கம், அப்புறம் ஹூப்ளி பக்கம், இப்படி நிறைய இடத்துல அலைஞ்சு ப்ரீ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, கிளைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு மாதம், அப்படியே 1 மாதம் 2 மாதம்னு தள்ளி போய் இன் பிட்வீனில் ஒரு ஜூம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிட்டோன்னா சரி, ஏன் வேலைக்கு போயிட்டு 2 மாதம் வீட்டிலே இருந்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு விஎஃப்எஸ் வந்தோன்னா கிளம்பிடலான்ற பிளானில் தான் வேலைக்கே போகலை. கிட்டத்தட்ட நவம்பர், டிசம்பர், செப்டம்பர், அந்த காலத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் வீட்டு வேலை. இந்த ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5-6வது மாதம் வரைக்கும் இப்போ வரைக்கும் வேலைக்கு போகல. நான் 9 மாதம் ஆச்சு, 8-9 மாதம். எதுக்கு சொல்கிறேன்னா, விஎஃப்எஸ் டேட் வந்துடும், வேலைக்கு போகாமலே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் விஎஃப்எஸ் லேட் ஆகிட்டே இருக்கா, வீட்டில் ப்ரெஷர் தாங்க முடியல, ஒய்ஃபுக்கிட்ட சண்டே வர மாதிரி ஆகுது. எல்லாருக்கும் இந்த சூழலை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஆனோன்னா சரி வேணாம், விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் வேலைக்கே போயிட்டுருக்கலாம் அப்படின்னு 10 வருஷமாக நான் வேலை பார்த்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் சென்னையில் மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துட்டேன். என் ஓனர்ட்டையும் சொல்லிட்டேன். அவர்கிட்ட ஆஃபர் லெட்டர் வாங்கி கொடுக்கும்போதே ஓனர்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், சார் இது மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு நான் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டேன், விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டு, எம்பசி அப்பாயின்மெண்ட் கிடைச்சோன்னா நான் சொல்லிட்டு நின்றுக்கிறேன் சார், அதுக்கு சொல்லிட்டு தான் ஆஃபர் லெட்டர் வாங்கினேன். மறுபடியும் இப்போ ரீஜாயின் பண்ணும்போது கேட்டார், நான் எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு. ஒரு 1.5 மாதம் ஓட்டுவோம் சார் இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் கழித்து எனக்கு பழைய கம்பெனிலே ஜாயின் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா, ஒவ்வொரு டிரைவரும் இப்படி தாங்க, தான் பொழப்பை விட்டுட்டு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை விட்டுட்டு, நம்மளை நம்பி இருக்கிற மந்த்லி கமிட்மெண்ட்டை விட்டுட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த யூரோப் ஜேர்னியோ தொடங்குகிறோம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாதமும் குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸில் ஆரம்பித்து நம்மளோட ரெகுலர் கமிட்மெண்ட்டு, கடன், சீட்டு, அது இதுன்னு ஒரு ஃபேமிலி மேனுக்கு எவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சிரமமுள்ள ஒரு டிரைவருக்காக ஒரு தகவல்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ணி நிறைய பேர் அலைஞ்சு திரிஞ்சு கற்றுக்க வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் உட்காந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதுனால உட்காந்த இடத்துல இருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ அது தெரிஞ்சு லிங்காகி நம்ம சேனல் மூலம் லிங்காகி 350 பேருக்கு மேலே நம்ம குரூப்பில் இப்போது இருக்காங்க. அந்த 350 பேரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் சொன்ன ஏஜென்சிகளில் எல்லா ஏஜென்சிகள்லேருந்தும் செலக்ட் ஆனவங்க, ரீச் ஆனவங்க, போக போகிறவங்க, விஎஃப்எஸ் எடுக்க போகிறவங்க, இப்படி பல கேட்டகரியில் உள்ளவங்களும் இருக்காங்க. ஸ்கில்பி, நோவா லைஃப், எனிவேர் ஜாப்ஸு, வேகா ட்ராவல்ஸு, கேரியர் சோனு, ஏஜிபி, எம்எஸ் ட்ராவல்ஸு, இப்படி 7 விதமாக ஏஜென்சிகளில் போனவங்களோட எல்லா தொடர்பும் எங்கள் குரூப்பில் இருக்குது. ஃப்ரெஷர்ஸு எங்கள் குரூப்பில் வந்தீங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் கொஸ்டினாக கேட்டு கற்றுக்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு டவுட்டை கேட்பீங்க, எங்களோட தொடர்புலேயே இருப்பீங்க. எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் சொல்லுவோம், தெரியலைன்னா குரூப்புக்குள்ளே அதை மெசேஜாக போட்டு அவங்கள்ட்ட வர்ற ஒப்பீனியனை வாங்கி உங்களுக்கு கன்வே பண்ணுவோம். எங்கள் குரூப்பில் இன்றைக்கி தேதிக்கு ஒரு 350 பேர் மெம்பராக இருக்கிறனால இன்றைக்கி தேதினா இன்றைக்கி வந்து ஜூன் மாதம், என்ன தேதி, ஜூன் வந்து இன்றைக்கி 10-11 அந்த டேட்டில் எடுக்கிற இந்த வீடியோ. இன்னைக்கு தேதிக்கு 350 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 30 பேர் அட்மினாக போட்டிருக்கோம். எல்லா ஏஜென்ட்லேருந்து செலக்ட் ஆன கேட்டகரியாக அப்படி பிரித்து ஏன் அந்த மாதிரி அட்மினாக போட்டிருக்கோம், மீதியெல்லாம் மெசேஜ் போட முடியாதுன்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸு கேட்ட கேள்வியே திரும்பி புதுசாக சேர்றவங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா, ஏற்கனவே சொல்லிக் கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டவங்க திரும்ப ஒரே நிமிஷம் கேட்குற மாதிரி வந்துடும். ஒரு சிலர் அவங்க அறியாமையினால் சில தகவல்களை போட்டு அது அந்த ஒரு இதுக்கு பதில் சொல்கிறதுக்காக 100 மெசேஜ் போடுற மாதிரி வந்தோன்னே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி குரூப்புக்குள்ளே தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ் போடக்கூடாது, எந்த ஏஜென்சியை பற்றி தப்பாக ப்ரமோட் பண்ணிடக்கூடாது, தவறான தகவல்களை உங்கள் சொந்த ஒப்பீனியனாக இருக்கிறத சொல்லிடக்கூடாது, ஓகேங்களா? இது மாதிரியெல்லாம் பல இதை உருவாக்கி செலக்டடான கேண்டிடேட்ஸை மட்டும் அவங்க விருப்பத்தின் பேரில் அட்மினாக போட்டுக்கலான்னு எங்கள் குரூப்பில் ஒருத்தர் குரூப்பில் வந்திருப்பார், எங்கேயாவது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருப்பார். அவராக வாலண்டராக கேட்டு என்னையும் அட்மினாக மாற்றிருக்கு, நான் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன், கேட்டாங்கனாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு கேட்டால் அவங்களே அட்மினாக போட்டு இப்படி தான் கொண்டு போகிறோம் குரூப்பை. நான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தகவல் கேட்டிங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா நான் வெளிநாடு போயிட்டால் கூட ஜூம் லிங்கை வச்சு குரூப்புக்குள்ளே போட்டு வீக்லி சாட்டர்டே சண்டேஸில் மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணாலும் அதில் வந்து கலந்துக்க முடியும். ஜூம் மூலியம் அவங்க கேள்விகளுக்கு என் அனுபவங்களை பகிர்வேன். குரூப்புக்குள்ளே எவ்ரிடே எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் வருது, நான் இப்போ உலகம் ஃபுல்லாக எனக்கு யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்டேட்டையும் நான் குரூப்புக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் வரேன். குரூப்புக்குள்ளே வந்தோன்னே உங்கள் ஊரை சேர்ந்த நண்பரோட ஒரு தகவல் பரிமாற்றம் கிடைக்கலாம். நீங்கள் போகிற ஏஜென்சிலே உங்களுக்கு இதனால் தெரியாத ஒரு நண்பரோடையும் பழக்கம் ஏற்படலாம். வெவ்வேறு ஏஜென்சிகள் எல்லாம் எப்படி வந்து
ப்ராசஸிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜை நீங்கள் கற்றுக்கலாம். எங்கள் குரூப்லேருந்து இப்போ கிளம்பிட்டாங்கன்னா அங்கேருந்து அவங்க கொடுக்குற அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கலாம். யூரோப் யூனியன் செங்கன் 27 இந்த ட்ரக் டிரைவர் ஜாப் சம்மந்தப்பட்ட புதிய அப்டேட்டுகள், புதிய வேலை வாய்ப்புகள் எதுவும் வந்ததுன்னா அதை கற்றுக்கலாம். இந்த 7 ஏஜென்சிகள் அல்லாமல் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு யூரோப் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா நம்ம குரூப்பில் உள்ள யாராவது ஒருத்தர் லிங்கில் அந்த லிங்க் வந்துச்சுன்னா அதை உள்ளே போட்டு அது சரியான ஏஜென்சி தானே போகலாமான்றத ஒரு ரெஃபரன்ஸ் வழியாக நாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 பேர் வரைக்கும் ஃப்ரீயாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் 500 ரூபா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் அமௌண்ட் கட்டணுன்ற மாதிரி வச்சோம். ஒரு 3-4 பேர் கட்டினதோடு நாங்களே அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் 500 மெம்பர்ஸ் வரைக்கும் இப்போ ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. 350 ஆயிடுச்சு. 150 பேர் ஃப்ரீ மெம்பர்ஷிப் சேரலாம். அதுக்கப்புறமா அது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் பிளானில் இருக்கும். அது அந்த நேரத்தில் கலந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் இந்த குரூப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வசதியெல்லாம் இருக்குது. அதை மட்டும் சொல்கிறதோட இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் இப்போ டியூட்டி ஏறிட்டேன். நிறைய நண்பர்கள் என் வீடியோவை பார்த்துட்டு நிறைய எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ இத்தனை நாள் நான் வந்து என்னவாக இருந்தேன்னா ஒரு இந்த 4 மாதமாக ஏதாவது வேலையாக அந்த என்னோடய இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட வேலை ஏதோ ஒரு வேலையை அலையிறது, மற்ற நேரம் வீட்டிலே இருக்கிறது. எப்போதும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டிலே தான். ஏதாவது இங்கிலீஷில் படிக்கிறது வீட்டிலே இருக்கிறதுனால எல்லா ஃபோன் காலையும் அட்டன் பண்ணி பதில் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ நான் டெம்பரரியாக விஎஃப்எஸ் டேட்டு கிடைக்கிற வரைக்கும் என்னால் சொல்ல முடியாதுன்றதுனால நான் இப்போ வண்டி ஏறிட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணும்போது உதாரணமாக இப்போ பாருங்கள், நான் ஓட்டுறது டிரைவிங்கில் இருக்குன்னா இது வந்து 16 வீலு டிப்பர் லாரி. 16 வீலு டிப்பர் லாரி. இந்த லாரியில் நான் போய் ஒரு லோடு போடுற க்ரெஷரில் இருக்கலாம். அந்த க்ரெஷரில் மேலே ஏறி லோடை போட்டு நிறவிட்டு தார்பாய் கட்டிக்கிட்டு இருக்கலாம். டிராஃபிக்கில் சிக்னலில் இருக்கலாம். எந்த போலீஸாவது என்னை திட்டிக்கிட்டு இருக்கலாம். இல்லை எங்கேயாவது ஒரு அன்லோடிங் பாயிண்டில் டிப்பரை பின்னாடி லாக்கை தட்டி லோடை அன்லோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்லையா ஒரு பஞ்சர் ஆகிட்டுனா டயரை கழட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் இப்படி நான் எம்டியாக போகும்போது நீங்கள் மேபி ஃபோன் பண்ணிங்கன்னா நான் அப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக பதிலும் சொல்லலாம். மற்ற நேரம் வேலை பிஸியாக இருந்தேன்னா என்னால் சொல்ல முடியாதுன்னா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமால கான்டாக்ட் பண்ணுங்கள். குரூப்புக்குள்ளே சேரணும்னு விரும்புகிறவங்க, எங்கள் குரூப்பு லைஃப் டைம் குரூப்புக்குள்ளே சேரணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பேர், ஊர், டேட் ஆஃப் பர்த்து, எவி எடுத்த வருஷம், இந்த 4 விஷயத்தையும் மறந்துடாமல் திரும்பி கேட்டுக்குங்க. உங்கள் பேர், ஊர், டேட் ஆஃப் பர்த்து, எவி எடுத்த வருஷம், இந்த 4 விஷயத்தையும் டைப் பண்ணி எனக்கு மெசேஜாக அனுப்புங்க. மெசேஜாக அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து செல்லு தொலைஞ்சாலோ வேறு செல்லு மாற்றினாலோ மறுபடியும் வாட்ஸ்அப்பில் வந்து நான் சேட்டை வந்து பேக்கப் எடுத்து திரும்பி ரீலோடு பண்ணும்போது அந்த சேட்டை அப்படியே இருக்கும். உங்களோட நான் கான்வர்சேஷன் பண்ண வசதியாக இருக்கும். நீங்கள் உடனே பிடிஎஃபாவோ உங்கள் ரெசியூமையோ உங்கள் லைசன்ஸ் போட்டோவே அனுப்பிச்சா எனக்கு நோ யூஸ். உங்கள் ரெசியூமை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? யூடியூப்பில் நிறைய பேர் அது மாதிரி தான் ரெசியூம் அனுப்புங்க நான் வேலை வாங்கி தரேன்றாங்க. அப்போல்லாம் என்னால் வேலை வாங்கி தர முடியாது. ஏன்னா நான் ஏஜென்சி கிடையாது, நான் டிரைவர். புரியுதுங்களா? எந்த டிரைவராலையும் யூடியூப்பில் இந்த போல் சொன்னால் யாரையும் நம்பாதீங்க. எந்த டிரைவராலையும் வேலை வாங்கி தர முடியாது. ஒரு மேன் பவர் ஏஜென்சியோட சப்போர்ட் இல்லாமல் எந்த டிரைவராலையும் வேலை வாங்க முடியாது. எங்களால் எங்கள் குரூப்புக்குள்ளே இந்த 4 தகவல் சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் என்னென்னா எந்தெந்த ஏஜென்சியில் எந்த டேட்டில் கிளைண்ட் இன்டர்வியூ வருது, எந்த ஏஜென்சியில் போகிறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்களாவே புரிஞ்சுக்க முடியும். இப்போ எங்கள் குரூப்பில் 350 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் தான் அவங்களாம் இருக்காங்க. எங்களோட கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செலக்ட் ஆகி போக போகிறவங்களோட அனுபவம் கான்வர்சேஷன், அதை வச்சு ஃப்ரெஷர்ஸு ஒரு ஐடியாவுக்கே வர முடியும் உங்களால். அதே நேரம் எங்கள் குரூப்புக்குள்ளே எந்த ஒரு பர்டிகுலர் ஏஜென்சியையும் நாங்கள் இப்போ சொல்லியிருக்க இந்த வீடியோவில் சொன்ன அந்த 7 ஏஜென்சி தொடர்பாக அவங்க சரியான அனுப்பிச்சவங்கன்றதுனால தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் தெரிஞ்சவங்களுக்கு, குரூப் மெம்பருக்கு. அது சம்மந்தமாக எந்த ஏஜென்சியும் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். அதே மாதிரி யூடியூப்பில் இருக்கிற பிரபலங்கள் யாரையும் நாங்கள் இது வரைக்கும் உள்ள குறை சொல்லி பப்ளிக்கில் விவாதங்கள் செய்ததும் கிடையாது. ஓகேங்களா? எங்கள் குரூப்புக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு அனுபவத்துலேருந்து எங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டின் படி நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். எங்கள் குரூப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இதான் பெனிஃபிட். எந்தெந்த ஏஜென்சியில் எப்போ இன்டர்வியூ நடக்க போகுது, எந்தெந்த ஏஜென்சியில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் குரூப்புக்குள்ளே மெம்பர் ஆகணும். ஓகேங்களா? உண்மையான விருப்பம் உள்ளவங்க மட்டும் என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி ஒருவேளை எடுக்க முடியலன்னா காரணம் இதுதான், நான் டியூட்டியில் இருக்கேன். இப்போது மறுபடியும் 1.5 மாதத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்து விஎஃப்எஸ் வந்தோன்னா கிளம்பி போயிட்டாலும் அங்கே போய் இதே தான் சூழல். ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க முடியுமான்னு தெரியாது. பண்ணி நான் பேசினா ஓகே, பேசலைன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவல் சொல்லுங்கள். அப்போது நான் என் குரூப் மெம்பராக இருந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் ரெஸ்பான்ஸாக எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நம்மளோட மெம்பரு இவர், நம்ம கிளப்பு மெம்பரு, அவருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. ஓகேங்களா? எந்த ஊர், எந்த பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஹெவி டேட்லாம் எனக்கு தெரியும் போது உங்களுக்கு சொல்லித்தரவும் உங்களுக்கு ஐடியா கொடுக்கவும் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? யாரையும் நாங்கள் வந்து கட்டாயம் வாங்கன்னு கூப்பிடவும் இல்லைங்க. எங்களோட ஃபார்மேட் என்ன, தகவல் என்ன, என் யூடியூப் சேனலில் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவர்கிட்ட ஏதாவது கேட்டால் இவர்கிட்ட நம்மளுக்கு
நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியா வரும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்புறவங்க மட்டும் வாங்க. ஓகேங்களா? அன்வான்டாக சும்மா வேடிக்கை பார்க்குறேன்னு வந்துட்டு அப்புறம் திரும்பி நீங்கள் வெளில போகிறனால எந்த யூஸும் இல்லை, எங்களுக்கும் நட்டம் கிடையாது, உங்களுக்கும் எந்த யூஸும் இல்லை. யூரோப்புக்கு ட்ரக் டிரைவர் ஜாப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எனது கான்டாக்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக மட்டும்தான் எங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது, அது சம்மந்தமாக மட்டும்தான் சொல்லித்தர முடியும், ஐடியாஸ் தர முடியும். ஓகேங்களா? ஓகே, ஐ லவ் மை ப்ரொஃபஷன், ஐ ஆம் ஏ இன்டர்நேஷ்னல் ட்ரக் டிரைவர் அப்படின்றதில் நான் பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். டீட்டெயில் போதும்னு நினைக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் நெருங்க போகுது. அதனால் ஒரு இது போல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. என்னை பற்றின இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு நேட்டிவ் பிளேஸ் பட்டுக்கோட்டை, ஆனால் நான் செட்டில் ஆகிருக்கிறது மேல்மருவத்தூரில். கடந்த 20 வருடங்களாக நான் அங்கே வீடு கட்டிட்டு அங்கே நான் செட்டில் ஆகிட்டேன். என்னை பற்றின இன்ட்ரடக்ஷன் இதுதான். நான் வந்து பிப்ரவரி 22ஆம் தேதி ஜூம் இன்டர்வியூ வழியாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் ஹங்கேரிக்கு செலக்ட் ஆனேன். விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி 4 மாதம் ஆயிடுச்சு. மேபி நாளைக்கே வரலாம் எம்பசி அப்பாயின்மெண்ட்டு, 1 வீக்கில் வரலாம், 1 மந்த்துக்குள்ளே வரலாம். நியர்பை நெருங்கிட்டேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் என்ன பற்றின விஷயங்கள். ஓகேங்களா? பாய். 1000 சப்ஸ்கிரைபர் வர போகிறத முன்னிட்டு இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.